கூப்பிட்டா போதும், ஏசு அற்புதம் செய்வார். சரி, இப்போது 2 சாட்சியை வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒன்று சகோதரி ஞான சௌந்தரி குரம்பேட்டை, சென்னையில் குரம்பேட்டைன்ற இடத்துல இருக்காங்க. இவங்களுக்கு 38 வருஷமாக ஒரு பிரச்சனை. 38 வருஷம். வேதத்தில் ஒரு மனுஷன் 38 வருஷம் வியாதி படுக்கையில் இருந்தான், இயேசு அவனை குணமாக்கினார் என்று யோவான் 5 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. இவங்களுக்கும் 38 வருஷம் ஒரு வியாதி. எப்படி இயேசு சுகமாக்கினார் என்பதை அவங்களே சொல்கிறாங்க. அதை பாருங்கள். என்னுடைய பேர் ஞான சௌந்தரி. நாங்கள் சென்னையில் உள்ள குரோம்பேட்டை பகுதியில் வசிக்கிறோம். எனக்கு 3 பையங்களும் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. நானும் என் கணவரும் ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறோம். 38 வருஷம் நான் ஆஸ்மாவால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த ஆஸ்மா வந்துச்சுன்னா என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதாவது என்னால் நடக்க முடியாது, பேச முடியாது, உட்காரக்கூட முடியாது, படுக்கவும் முடியாது. அப்படியே கட்டிலுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அந்த கட்டில் இதில் வந்து தலையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பேன் நான். எனக்கு வீசிங் வந்ததுன்னா மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படியே இங்கே வந்து நெஞ்சை வந்து அப்படியே அடைச்சிக்கிடும். அப்படியே எந்த டைமும் டயர்டாகவே இருப்பாங்க, சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. ஆனால் வந்து பெட்டில் வந்து அப்படியே ஒரு மாதிரி மூச்சு விட்டுட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே தான் படுத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப சவுண்டு அதிகமாக வரும். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பக்கத்தில் யாராவது உட்காந்தாங்கன்னா கூட நான் மூச்சு அந்த சத்தம் வந்து அவங்களுக்கு கேட்கும். அதாவது கிர்ன்னு ஒரு ரயில் இன்ஜின் உள்ள ஓடுற மாதிரி அது ஒரு சத்தம் ஒன்று கேட்கும். எங்கள் அம்மா வந்து கூட பேசும்போதே வந்து 2 வார்த்தை கூட பேச முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு மூச்சு இறைக்கும். எனக்கு வீசிங் வந்தது எல்லா சீசன்லேயும் வரும். வேர்த்துச்சுன்னா சளி பிடிச்சி வீசிங் வரும். அடுத்தது பனியில் வந்து போனால் கூட சளி பிடிச்சி வீசிங் வரும். அதுக்கப்புறம் மழை துளி லேசாக என் தலையில் ஒரு 2-3 தூறல் விழுந்தால் கூட உடனே சளி பிடிச்சி வீசிங் வந்துடும். இந்த மாதிரி வீசிங் வந்து எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கும். 38 வருஷமாக ஒரு நாள் இல்லாத நாளே கிடையாது. இந்த வீசிங்காக நான் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும் பொழுது டாக்டர் வந்து என்னோடய பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உங்களோட ரத்தத்தில் வந்து ஈஸ்னோபியாங்கிற ஒரு இது அதிகமாக இருக்குது, அதனால் நீங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் மாத்திரை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னாங்க. அதனால் டெய்லி 3 வேளை நான் வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன். மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த வீசிங் வந்து நிற்கவே நிற்காது, இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்ஹேலர் இல்லாமல் அவங்களால முடியாது. டெய்லி எந்த வழியே போனாலும் இன்ஹேலர் இது பண்ணிட்டு தான் போகணும். பைக்கில் எப்பவும் இன்ஹேலர் போட்டுகிட்டே இருப்பாங்க. நான் உயிர் வாழவே விரும்பலை. ஏன்னா இவ்வளவு கஷ்டத்தோடு நம்ம இருக்கணுமா இந்த உலகத்தில் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. இந்த மாதிரி எனக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது 2020 மார்ச் மாதம் வந்து லாக்டவுன் வந்துருச்சு. வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத சூழ்நிலை, ஆலயங்கள்லாம் மூடப்பட்டது. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி மோகன் சிலாசரஸ் வந்து ப்ரேயர் தொடங்கியிருக்கிறாரு, நீங்கள் பாரு. எனக்கு அந்த இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டினியூவாக நான் பார்த்துட்டேன். அந்த டெய்லி ஒரு நாள் கூட விட மாட்டேன். இப்படி இருக்கும்போது 2020 ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்தில் மோகன் பிரதர் வந்து ஆஸ்மாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்களும் விசுவாசத்தோடு உங்கள் எந்த பகுதி பாதிப்பு இருக்குதோ அந்த பகுதியில் கை வச்சு நீங்களும் ஜெபிங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஏசப்பா எனக்கு எப்படியாவது இந்த வியாதியை என்கிட்ட இருந்து எடுத்து போடணும், ரொம்ப பாரத்தோடு அழுது ஜெபம் பண்ணேன். மோகன் பிரதரும் எங்களுக்காக இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக அவங்களும் ரொம்ப பாரத்தோடு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி முடித்த நான் எனக்கு அன்னைக்கு வந்து எனக்கு எதுவுமே நான் அதை பற்றி யோசிக்கலை. ஜெபம் பண்ணிட்டோம், ஏசப்பா பார்த்துக்கிடுவாங்க, அந்த ஒரு விசுவாசத்தோடு நான் இருந்துட்டேன். அந்த ஜெபம் முடிஞ்சு 1 வாரம் கழித்து அதை பற்றி நான் யோசித்தேன். நம்ம வந்து போன வாரம் ஜெபம் பண்ணுமே ஆஸ்மாவுக்காக அப்படின்னு யோசித்து பார்த்ததுதான். அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுக்கு வந்து சுத்தமாக அந்த ஆஸ்மா இருந்ததுக்கான அறிகுறியே கிடையாது என் உடம்புல. வந்து அப்படியே நல்லா சீராக சுவாசிக்க முடிஞ்சது, நல்லா தூங்கினேன், நல்லா சாப்பிடவும் என்னால் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா என்கிட்ட இருக்க மாத்திரை எல்லாத்தையும் தூரத்துக்கு போட்டேன். ஒரு இன்ஹேலர் ஒன்று வச்சுருந்தேன். அதை வந்து நான் படுக்க போகும்போது அந்த இன்ஹேலர் இப்போ இது பண்ணிவிட்டு படுத்தா தான் எனக்கு அந்த நுரையீரலில் வந்து கொஞ்சம் இதாகும், சுவாசிக்க முடியும். ஆனால் அந்த இன்ஹேலரை நான் தூக்கி தூரத்தில் போட்டுட்டேன். நான் இப்போ 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் வீசிங்காக எந்த மாத்திரையும் நான் எடுக்கிறது கிடையாது. பனி காலத்தில் கூட எனக்கு வீசிங் வந்தது கிடையாது. மழையில் கூட லேசாக சில சமயம் தூரலில் போய் நனைய வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த நாளில் கூட எனக்கு வீசிங் வந்ததில்லை.
38 வருஷமாக இருந்த இந்த வீசிங் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? 38 வருஷம் வீசிங் ப்ராப்ளம், ஈஸ்னோஃபிலியா பிளட்டில் கலந்துருக்குது, அதனால் இந்த வியாதின்னு சொல்லி 3 வேளை மாத்திரை போட்டாலும் அது இழுப்பம் மறையில் ஆஸ்துமா வியாதி. 38 வருஷம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்காங்க. வாழவே விருப்பம் இல்லைன்ற அளவுக்கு அந்த வியாதியின் வேதனை. நீங்கள் அப்படி கஷ்டப்படுறீங்களா? இன்றைக்கி இயேசு உங்களை குணமாக்குவா.